no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஒரு 2.5 வருஷம் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது நம்ம இந்த மாதிரி பெருசாக எடுத்து பண்ணுங்கும் போது அதில் எதையாவது விபரீதம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்தோம்னா நம்ம ஒரு பெரிய முயற்சி எடுக்க முடியாது. பெரிய முயற்சி எடுத்தோம், அதில் பிரச்சனை வந்துச்சு. தேங்க்ஸ் டு தி அல்மைட்டி இன்னைக்கு அந்த கேஸு எல்லாமே குவாஷ் ஆயிடுச்சு. 3 கேஸ் மேலே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஒன் வாஸ் டிஆர்ஐ, அதுக்கப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் இடி. கடைசியாக அரெஸ்ட் பண்ணது இடி தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா 3 கேஸும் குவாஷ்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கோர்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ்டு, பாம்பே ஹைகோர்ட்டில் குவாஷ்டு, டெல்லி ஹைகோர்ட்டில் குவாஷ்டு. பட் இந்த 2 வருஷத்துக்குள்ளே கிடக்கணுமே, அதில் சேலஞ்சு. ஒரு கொடூரமான இடத்துல இருக்க போகிறவங்க போது எப்படி முதல்ல வெளியே வர போகிறோம் தான் போனோடனே அந்த யோசனையாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா பெரிய பிரச்சனை. உள்ளே போகிறதுக்கு ஐ யூஸ் டு டெல் மை ஃபேமிலி ஆல்சோ, பிஃபோர் புழல் ஆஃப்டர் புழல். ஸோ பிஃபோர் புழல் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஆஃப்டர் புழல் ஹேஸ் டு பி பெட்டர். தூத்துக்குடி பவர் பிளான்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓவர் ஆர்ச்சிங் கோல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் நம்ம கம்பெனி துபாயிலலாம் வி ஹேட் ஆல்மோஸ்ட் 100,000 பீப்புள் ஒர்க்கிங் குரூப்பில். மிடில் ஈஸ்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த கல்ஃப். ஸோ ஒரு காரணம் தான். பவர் பிளான்ட்டை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கா திருப்பி ஏன்னா அது தூத்துக்குடியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பவர் பிளான்ட்டு 1200 மெகாவாட்டு. இது உள்ளே போயிட்டு வந்துட்டுமே, இதுக்காக தான் உள்ளே போனோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைட்டு நம்ம எப்படி விட முடியும்? ஸோ கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பிடர் போட்டிருக்காங்க. மேபி மக்கள் படிச்சிருப்பாங்க பேப்பரில், அதானி இஸ் தி பிடர். அவங்க கொஞ்சம் டீவியேட் பண்ணி பிட்டை போட்ட மாதிரி தெரியுது. ஸோ டெண்டர் பிட்டை டீவியேட் பண்ணி போட்டனால we have taken up with the courts அந்த மாதிரி இப்போ டெண்டர் டீவியேஷன் ஆகிருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்னா, உங்களுக்கு பிளான்ட் இஸ் 1200 மெகாவாட்ஸ். நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டேட்டுடைய 6% பவர். பிளான்ட்டுமே ஒரு 2800 மெகாவாட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரிஜினலாக. அண்ட் இட்ஸ் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பிளான்ட். ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற பழமொழியை, கருத்தை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு உதாரணமான ஒரு நபரை நாம் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். அவர் திரு அஹ்மத் புஹாரி அவர்கள். எவ்வளோ பயமுறுத்தினாலும் அச்சுறுத்தினாலும் உங்களை பணிய வைக்கவே முடியாதா? இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன காரணம்? ஐ திங்க் எங்கள் வாப்பாட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி ஹேட் திஸ் டைஹார்ட் ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, ரெசிலியன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எது எந்த முயற்சி எடுத்தாலுமே ஒரு ரெசிலியண்ட்டாக இல்லைன்னா, ஏன்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். சக்ஸஸாக இருக்கும்போது இட் இஸ் ஈஸி டு மேனேஜ். ஆனால் ஃபெயிலியரில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது தான் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. அண்ட் பர்டிகுலர்லி முக்கியமாக என்னென்னு கேட்டால், ஏதாவது ஒரு திசையை நோக்கி நம்ம போகும்போது அது நம்ம ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆழமான நம்பிக்கைக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதான் எசென்ஷியல். ரெசிலியன்ஸ் அண்ட் பர்பஸ். அண்ட் முக்கியமாக ஒரு காரணத்துக்காக இருக்கணும். இந்த ஒரு பர்பஸுக்காக நம்ம ஃபைட் பண்ணும்போது they call it purposeful engagement. ஒரு பர்பஸ்க்காக நம்ம பண்ணும்போது அந்த பர்பஸ் பணமாக இருக்க முடியாது. இட்ஸ் got to be something much larger than life. ஸோ சமுதாயத்துக்கு, மக்களுக்கு, ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு பண்ணும்போது எப்போவுமே ஒரு தைரியம் வரும். அதுதான் நமக்கு ஏதோ தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அதான் சொன்னேன் நான், வீழ்வேன் நினைத்தாயோ அப்படின்ட்டு சில பேருக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது அந்த இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், அதுக்கு பேர். குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஒரு 2.5 வருஷம் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதோடைய அனுபவங்களை உங்களால் பகிர்ந்துக்கிற முடியுமா? ஏதாவது நம்ம இந்த மாதிரி பெருசாக எடுத்து பண்ணுங்கும் போது அதில் எதையாவது விபரீதம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்தோம்னா நம்ம ஒரு பெரிய முயற்சி எடுக்க முடியாது. பெரிய முயற்சி எடுத்தோம், அதில் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் தேங்க்ஸ் டு தி அல்மைட்டி இன்னைக்கு அந்த கேஸு எல்லாமே குவாஷ் ஆயிடுச்சு. 3 கேஸ் மேலே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஒன் வாஸ் டிஆர்ஐ, அதுக்கப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் இடி. கடைசியாக அரெஸ்ட் பண்ணது இடி தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா 3 கேஸும் குவாஷ்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கோர்ட்ஸ்.
மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ்டு, பாம்பே ஹைகோர்ட்டில் குவாஷ்டு, டெல்லி ஹைகோர்ட்டில் குவாஷ்டு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆல்மைட்டி இட் இஸ் ஆல் சார்ட்டட் அவுட். ஆனால் பட் இந்த 2 வருஷத்துக்குள்ளே கிடக்கணுமே, அதில் சேலஞ்சு. ஃபஸ்ட்டு டேயிலேருந்து நம்ம உள்ளே போனோடனே ஆப்வியஸ்லி எவ்ரிபடி திங்ஸ் எப்போ வரப்போகிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான இடத்துல இருக்க போகிறவங்க போது எப்படி முதல்ல வெளியே வரப்போகிறோம் தான் போனோடனே அந்த யோசனையாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா தவக்கல் தரலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது தான் பெட்ரு. லீவ் இட் டு தி ஆல்மைட்டி. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தோடையும் கண்ட்ரோலில் இருக்கோம்னு சொல்லி நினைக்கிறோம். பட் இறைவன் தான் வந்து ஃபைனலி இட் வில் பி டிட்டர்மின்ட் பை தி ஆல்மைட்டி. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா சரி இறைவன் விட்ட வழின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படி தான் வந்து இந்த பீரியடை கடந்து வந்திருக்குது. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை ஃபேமிலி மெம்பர்ஸு, மற்ற சப்போர்ட்டர்ஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு எல்லாருமே வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருடைய சப்போர்ட் இருந்தது, எல்லாருடைய ஆதரவு இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ் திஸ் 31 month இன்கார்சரேஷன். நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சரை அனுபவித்ததுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட்டாகவே எடுக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி உங்களுடைய ஸ்பிரிட் கூடியிருக்க மாதிரி தான் தெரியுது. யூஎஃப் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, போயிட்டு சில மாதங்கள்லேயே ஒரு பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் டிக்னேட்டரிஸ்லாம் கூப்பிட்டு. ஆனால் நிறைய பேரால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு 2.5 வருஷம் போயிட்டுன்னா அதோடு முடங்கி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு மாற்றமாக இது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அடுத்த பயணத்தை நோக்கி போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? பர்பஸ். கண்டிப்பாக ஒரு ஆழமான ஒரு நோக்கம் சிந்தனையோடு பண்ணுறதுக்குள்ளே நினைப்பாக தான் இருந்துச்சு. யூஎஃப்பும் ஒரு காரணம் தான். இந்த சென்ஸ் உள்ளே இருக்கும் போது ஐ கெப்ட் டெல்லிங் மை செல்ஃப், வெளியே பெரிய வேலை இருக்குது. உள்ளுக்குள்ளே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, நமக்கு டெம்பரரின்னு சொல்லி தெரியும். எல்லாமே டெம்பரரி, லைஃபே டெம்பரரி தான். ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் இன் ப்ரிசன் இஸ் ஆல்சோ டெம்பரரி, லைக் எவ்ரி திங் இன் லைஃப். பட் இந்த பீரியடை தாண்டி வரணுமே, உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தாண்டி வரணுமே. ஸோ இது நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி, உள்ளே இருக்கும் போது சரி, ஐ வாஸ் ரீடிங் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு சொல்லி விக்டர் ஃப்ராங்கிள்னு சொல்லிட்டு ஒரு வெரி ஃபேமஸ் ஆத்தர். அவர் எழுதின புக்கு. இட்ஸ் அபவுட் ஹிஸ் ஜேர்னி. அதாவது அவர் அரெஸ்ட் ஆகி இது ஹாலோகாஸ்ட், ஜெர்மன் ஹாலோகாஸ்டில் இவர் ஒரு யகுதி. அவரை உள்ள இது ஜூ அவரை இது பண்ணிடுறாங்க. தே புட் ஹிம் பிஹைண்ட் தி கான்சன்ட்ரேஷன் கேம்ப். ஆஷ்விட்ஸ்லையா? ஆஷ்விட்ஸில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கேம்பில் உள்ளே இருக்கார். இவர் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கும் போது உள்ளுக்குள்ளே அவருக்கு நிறைய சிந்தனை வந்திருக்குது. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் புக் எழுதியிருக்காரு. அதான் இந்த புக்கு, மேன் சர்ச் ஃபார் மீனிங்டு. அதில் என்ன கொடுத்துருக்காருன்னா, அதாவது நமக்கு ஒரு ஆழமான ஒரு பர்பஸ் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு சம்திங் வெரி வெரி மீனிங்ஃபுல். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா வெளியே நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சொல்லி நினைப்பு இல்லைண்டா உள்ளுக்குள்ளே இருக்கும் போது அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் உள்ளே இருக்கும் போதுமே எனக்கு யூஎஃப் உடைய எப்போவுமே ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் வெளியே வந்தப்புறம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம ஸ்டேட்டும் சரி நாட்டையும் சரி, இதுக்கு நம்மளுடைய சேவை, ஹவு கேன் வி கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் அவர் நேஷன். ஸோ நேஷன் ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வரணுமே, வெளியே வரும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. அண்ட் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்க வர்றாங்க, இல்லை பீப்புள் கம் டு சி, மீட் பண்ணுவாங்க, போவாங்க. நம்மளை பார்த்துட்டு அவங்க இதாகிடக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது அவங்க மூடும் இதாகிடும். ஸோ ஐ டோல் மை செல்ஃப், சரி இது உள்ளே வந்தாச்சு, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ஃபைட் பண்ணிவிட்டு வெளியே வர்றோம், அண்ட் வெளியே உள்ள மக்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு தைரியமாக இருக்கும். ப்ளஸ் வெளியே இந்த யூஎஃப் இருந்தாலும் சரி, ஸ்டேட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் என்னென்னா, வெளியே வந்தேன், ஐ கேம் ஆன் October 28 என்னமோ வெளியே வந்தேன். 2024 யா, ஜஸ்ட் ஓவர் அ இயர். ஸோ 2 நாளில் யூஎஃப் உடைய ஏஜிஎம் நான் இருந்தேன். அப்போ தான் அவங்கள பார்த்தா ஒன்றுமே தெரியலையே, அந்த கவலையே தெரியலையே. 2 நாள் வெளியே வந்தோடனே யூஎஃப் ஏஜிஎம். எனக்கு ரொம்ப வெளியே வந்தோடனே வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்குன்னு பட்டுச்சு. கூப்பிட்டா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. சரி யூஎஃப் ஏஜிஎம் இருக்கேன்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நேராக போயிட்டேன்.
அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்த கேப்புமே தெரியல. as if போனோம் 2 வருஷம் உள்ளே இருந்தோம். ஐ கால் இட் அ கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். உள்ளே போனோம், நிறைய பாடம் படித்தோம். வெளியே வந்த உடனே அந்த ஏஜிஎம் இருந்துச்சு. ஏஜிஎம்மில் வாட் எவர் ஐ வாஸ் திங்கிங் இன்சைட், ஐ திங்க் ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர் இட் வித் தி ஏஜிஎம் அந்த அன்னைக்கு வந்திருந்த ஆடியன்ஸுக்கு. they call it hit the road running. ஸோ நேராக வந்து ஒரு விஷயத்தோடு அப்படியே பயணிக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஐ வாஸ் ஹாப்பி இன் த சென்ஸ், இந்த வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகாமல், ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை அறியாமையே வந்துட்டு யூ கேன் கெட் இன் டு டீப் டிப்ரெஷன். அண்ட் அந்த உள்ளுக்குள்ளே போனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட். ஸோ தேங்க்ஃபுல்லி ஐ டிட் நாட் ஸ்லிப் இன் டு அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போகாமல் ஐ டோல் மை செல்ஃப் ஐ ஷுட் பிகம் ஸ்ட்ராங்கர். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு ஐ யூஸ் டு டெல் மை ஃபேமிலி ஆல்சோ, பிஃபோர் புழல் ஆஃப்டர் புழல். பிஃபோர் புழல் லெட்ஸ் சே வி வர் இன் புழல் பிரிசன், அங்கே தானே, மேபி சம் பீப்புள் நோ வாட் இட் இஸ். ஸோ பிஃபோர் புழல் அண்ட் ஆஃப்டர் புழல். ஸோ பிஃபோர் புழல் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு, ஆஃப்டர் புழல் ஹேஸ் டு பி பெட்டர். ஏன்னா உள்ளே போகிறதுக்குள்ள பிரயோஜனமே இல்லை. ஏன்னா they'll say, you know, crisis is an opportunity. Every crisis is an opportunity. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய கிரைசிஸ். உள்ளே போகிறோம், கிரைசிஸ் தான். அப்போ we have to convert it into opportunity. இல்லைன்னா this big crisis is wasted. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்வார், never waste a good crisis. கிரைசிஸ் வந்துச்சுன்னா you have to make the best out of it. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய கிரைசிஸு. ஸோ I told myself, I said I have to fight and I have to become stronger. I used to tell my family members also, குடும்பத்தாருங்க சரி, காலீக்ஸுங்க சரி, அவங்களே சொன்னேன், I said please don't get, you know, bogged down. இது பிரச்சனை ஆயிடுச்சு, உள்ள நான் இருக்கேன் கொள்றேன்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. We should only say, think that it's going to make us better. And hopefully it's, தெரியல, I don't know whether it's made me better or not. My wife doesn't think so, but anyway, maybe other people say it's என் கொலீக் சொன்னார், நான் கேட்டேன், பீர்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை கொலீக்ஸ் இஸ் சார், பீர் சாப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் உள்ளே போயிட்டு வந்ததுக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கு எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், உள்ளே போகும்போது ஒரு ஸ்டேட்டாக இருந்தீங்க சார், இப்போ கூட பாலிஷ் ஆன மாதிரி தெரியுதுன்னாரு. அது எனக்கு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ ஃபீல் தட் யுவர் தாட் ப்ராசஸ் ஹஸ் பிகம் எ பிட் மோர் பாலிஷ்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி நமக்கு யூஎஃப்க்கும் ஸ்டேட்டுக்கும் சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்குது, நேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் பாலிஷிங் வில் ஹெல்ப் ஃபார் தட் பர்பஸ். அதே மாதிரி சிறையில் வந்து உங்களுடைய அனுபவங்கள், அதிகாரிகளோட உள்ள அனுபவங்கள், மற்ற சக சிறைச்சாலையில் உள்ள மற்ற அன்பர்களோட உள்ள அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது? டே 1லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு டே உள்ள ஸ்டெப் இன் பண்ணுறதுலேருந்து யூ மீட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அது அந்த ப்ரிசன் ஆஃபீஸர்லேருந்து, அந்த எஸ்பியிலேருந்து, அந்த அடிஷ்னல் சூப்பரிண்டென்டென்ட், ஜெயிலரு, அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஆஃபீஸர்ஸு, அதுக்குள்ளே போய்ட்டு அங்கே டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எய்டு இருக்கிறாங்க, நார்மல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஆப்வியஸ்லி த இல்மேட்ஸ், பிரிசனர்ஸு, சிறைவாசிகள், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யூ மீட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இப்போ நான் தான் வந்து நம்ம என்னமோ லேர்னிங் மிஷின்ல போயிருக்க மாதிரி தான் நினச்சிட்டு தானே நான் இருக்கிறேன் உள்ள, இல்லைன்னா மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசிடுவேன். யார் யார் நம்மளோட வந்து இருக்காங்களோ ஐ வில் ட்ரை டு டாக் டு தம். ஏன்னா அடுத்து மனுஷன் தானே, அடுத்தது அட் எண்ட் ஆஃப் தி டே தேர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னென்னா அவங்கள ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், யாரையுமே மரியாதையாக ட்ரீட் பண்ணணும். ஐ திங்க் தட்ஸ் எ கார்டினல் ரூல். ட்ரீட் பீப்புள் வித் ரெஸ்பெக்ட். இது வந்து ஆஃபீஸர்ஸாக இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க பிரிசனர்ஸாக இருந்தால் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஐ டோன்ட் திங்க் வி கேன் ஃபாலோ எனி திங் ஆஃப் தட் சார்ட். ஸோ ஒன் ஆஃப் த கார்டினல் ரூல்ஸ் இஸ் ரெஸ்பெக்ட், நோ ஈகோ. இது இந்த ஒரு அகங்காரமோ ஒரு திமிர் பிடிச்ச மாதிரி இருந்தோமோ வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். அது அங்கே வந்து அது அந்த 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 சுச்சுவேஷனில் இது பண்ணவே முடியாது. ஏன்னா பர்டிகுலர்லி அங்கே உள்ள சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப இதை பார்ப்பாங்க. கொஞ்சம் வசதியான ஆட்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் ரொம்ப அகங்காரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவங்களும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சாங்க, பணக்கார ஆள் பாருங்க அதனால் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, ஏன்னா மக்களோட மக்களாக இருக்குன்னு சொல்லி தான். ஏன்னா யார் யாரை பார்ப்போம்னா அவங்க எல்லாரோடையும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. இவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க எங்கேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, அவங்களுடைய ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது. ஸோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லைக் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் ஐ வுட் ஹவ் நோன்.
உள்ளுக்குள்ளே 2 வருஷம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி இல்லை. கண்டிப்பாக. ஸோ இவங்கள வச்சுட்டு முறைச்சிக்கிட்டு இவங்களோட நம்ம ஒழுங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இல்லைன்ட்டு நாளைக்கு அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க நம்மள்ட்ட. ஐ மீன் அன்றைக்கி இருக்கும்போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குவிட் ப்ரோக்கோ. யூ ட்ரீட் தம் ப்ராப்பர்லி, தே ட்ரீட் யூ ப்ராப்பர்லி. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் இட்ஸ் எ நார்மல் ஃபெலோ பிரிசிடன்ட் வச்சுக்கிறோமே, அவங்கள அவமதிச்சோம்னா தென் தேவர் திரும்பிட்டு அவன் அசிங்கமாக நம்மளை திட்டுவான். எதுக்கு இது? இப்போ ஒழுங்காக மரியாதையை பேசிட்டு போனோம்னா நம்ம மேலே அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் அவங்க மேலே மரியாதை, ஸ்மூத்தாக போயிடும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வாட் ஷல் ஐ சே லேர்னிங் அங்கே. அதாவது தொழுகை, நோன்பு அதையெல்லாம் உங்களால் இடையறாமல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் செய்ய முடிஞ்சுதா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே இருக்கும்போது நமக்கு செல்லப்பா இருக்குது, நமக்கு தொழுகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க பிரச்சனை அங்கேயும் வந்து அவங்களும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நோன்பு டைமில் வந்து நோம்புக்காக தனியாக ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, தொழுறதுக்கு வழி பண்ணிடுவாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ட்ரை டு சப்போர்ட். நம்ம வந்துட்டு அவங்க ராங் சைடில் போகக்கூடாது. சேஃபாக கரெக்டாக நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டோம்னா எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது அங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக போய் இது பண்ணால் இட் கெட்ஸ் இன் டு ப்ராப்ளம். ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஓகே. நம்ம அங்கே உள்ள இப்போ சிக்கன் எல்லாம் ஹலாலாக தான் இருக்கும். ஸோ அதனால் தட் வாஸ் ஆல் ஓகே. மற்றபடி மோஸ்ட்லி வெஜிடேரியன் சாப்பாடு. ஜும்மா கூட்டு தொழுகையாக பண்ணியிருப்பீங்க? ஜும்மா லிமிட்டட், ரொம்ப இதாக பண்ண முடியாது. பட் அவங்க அத்தாரிட்டிஸோட கொஞ்சம் லைட்டாக ஒரு இது பண்ணிக்கிட்டு we can have a small quick congregation and leave. ஸோ ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக எதுவும் பண்ணுறது நாட் அட்வைசபிள். அங்கே என்ன பியூட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலங்காலத்தில் சுபு வாங்க மற்ற டைம் வாங்க வந்துட்டு 3 பள்ளிவாசலில் கேட்கும். 3 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில். வெளியெல்லாம் கேட்காது. இங்கெல்லாம் இருக்கும்போது ஜென்ரலாக வந்து நமக்கு அந்த வாங்க சத்தம் பெருசாக கேட்காது. அங்கே வந்து பார்த்தா 3 பள்ளிவாசல் சத்தம் கேட்கும். ஸோ இப்போ நடந்து போகும்போது 3 டிஃப்ரெண்ட் பள்ளிவாசலுடைய வாங்க சத்தம் கேட்கும். ஸோ அதனால் இட் வாஸ் நைஸ். என்ன நம்ம இப்போ அங்கே உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வாங்க சத்தம் கேட்கும்போது அதோட நேராக ரூமில் வந்து நம்ம தொழுவுக்குள்ளே வசதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிறைச்சாலை வந்து ஒரு சிந்தனை சாலைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேரு கூட தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதின கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஜெயிலில் தான் எழுதினார். நீங்கள் அந்த சிறைச்சாலையில் வந்து ஏதாவது புக்ஸ் எழுதியிருக்கீங்களா? நீங்கள் படித்த புத்தகங்கள்லாம் என்ன அங்கே படித்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவும் படித்தேன். ஆனால் நாட் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பை நேரு, அதை வந்து முன்னாடி படிச்சிருக்கிறேன். ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி இன்னொரு புக்கு, மெக்நாத் தேசாய் அவரோட புக்கு, வெரி ஃபேண்டாஸ்டிக் புக்கு. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ். என் ரூமை பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரி மாதிரி தான் இருக்கும். எனக்கு சின்ன ரூமு, அதுக்கு இட் மஸ்ட் ஹவ் பீன் 100 ஸ்கொயர் ஃபீட், 70-100 ஸ்கொயர் ஃபீட் தான் ரூமுடைய சைஸு. பட் பாதி ரூமில் புக்ஸ் தான். ஒரு சிந்தனை சாலையாக மாற்றிட்டீங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது யோசனை வருமே, நம்ம வேறு யோசிக்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ அந்த பாசிட்டிவ் திங்க் பண்ணுறதுக்கு லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஸோ பிளென்டி ஆஃப் புக்ஸ். அதில் அதான் சொல்கிறேன்ல, ரூம் பூரா புக்ஸ் தான், உள்ள புக்ஸ் தான், ரூம் பூரா புக்ஸ் தான். நம்ம குரான் ஹதீஸ் உள்ள புக்ஸ், இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி புக்ஸு, அண்ட் மேஜர் டிஸ்கவரி ஃபார் மீ வாஸ் திருக்குறள். ஸோ திருக்குறள் பற்றி நமக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ படிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் திருக்குறளில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியணுமே, உள்ள டீப் இன்சைட் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியுமே. அதுக்காக என்ன பண்ணோம்னா திருக்குறள் புக்ஸை கொண்டு வந்து வச்சாச்சு. ஒரு மல்டிபிள் புக்ஸ், திருக்குறள் மல்டிபிள் புக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன், எல்லா புக்ஸும் இருந்துச்சு. சண்டே என்ன செய்வோம்னா அங்கே ஒரு டீம் இருக்கும் போது எல்லாரையும் நம்ம வெளியே போய் உட்காந்து திருக்குறள் பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி ஒரு 1.5 hours ஒரு சாப்டர் உட்காந்து விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணி அவங்க உட்காந்துருக்க மக்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி, அது இட் வாஸ் அ ஃபினாமினல் லேர்னிங். திருக்குறளை பொறுத்த இட் வாஸ் டிஸ்கவரி ஆஃப் திருக்குறள் ஃபார் மீ. டிஸ்கவரி ஆஃப் திருக்குறள், டிஸ்கவரி ஆஃப் த குரான். அப்புறம் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு வந்து லீடர்ஷிப் பை ஹென்ரி கிஸிஞ்சர், ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஃபார்மர் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர் எழுதின புக்கு லீடர்ஷிப்னு சொல்லி தான் டைட்டில் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 6 லீடர்ஸை வந்து இது பண்ணியிருப்பார், ஹி வுட் ஹவ் ரிட்டன் அபவுட் தட். அதில் 4 லீடர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வந்தவங்க. யாரெல்லாம்? அன்வர் சாதாத் ஒரு லீடரு,
இன்னொரு லீடர் வந்து சார்ல்ஸ் டி கோல். அதுக்கப்புறம் இன்னொரு லீடர் வந்து லீ குவான் யூ. அதுக்கப்புறம் மார்கரெட் தேட்சர். அதுக்கப்புறம் அந்த 2 others டக்குன்னு ஞாபகம் வரல. அதில் படித்து பார்த்தா 4 பேர் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. 6 பேரில் 6ல் if I'm not mistaken. உள்ளே போயிட்டு வந்து இதே மாதிரி தான் அவங்களோட மைண்டு எப்படி மாறுது, அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குது. இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி லீடர்ஸ் என்ன ஆகுதுன்னா, அவங்க உள்ளே போகிறதே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். எதுக்காவது ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. they will be fighting for some purpose. It won't be money. இந்த மாதிரி லீடர்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு காஸுக்குன்னு ஃபைட் பண்ணும்போது there will be a lot of opposing forces. ஸோ அந்த opposing forces ஒன்றா வரும்போது then they invariably get arrested. அரெஸ்ட் ஆகிருக்கும் போது they go spend time inside. நேரு, காந்திஜி, எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் உள்ளே போயிட்டு வந்தாங்க. விதவிதமான லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இப்போ சமீபத்திய உதாரணம் அன்வர் இப்ராஹிம், மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர். பல வருஷம் போட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. கரெக்ட். ஸோ உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படி அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே சிந்தனைகளில் தான் இருப்பாங்க லீடர்ஸ் வந்து. they'll have a lot of ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாம் இருக்கும். வெளியே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, திங்க் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ உள்ளே போனோன்னு என்ன ஆகுதுன்னா, இந்த தாட்ஸு, அந்த ஸ்ட்ரகிள்ஸு, மக்களை பார்த்தது, படித்தது எல்லாமே வந்து யூ கெட் அ சான்ஸ் டு கன்வெர்ஜ் ஆல் ஆஃப் திஸ். எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அதுதான் வந்து ஒன் கேன் கன்வெர்ட் திஸ் இன்டு எதர். உள்ள சிறைச்சாலையில் இருக்கும் போது யூ கேன் எதர் கன்வெர்ட் இட் இன்டு அ கிரைசிஸ் ஆர் யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எதர் இட் தேல் சே எதர் இட் மேக்ஸ் யூ ஆர் பிரேக்ஸ் யூ. மேக் யூன்னு சொல்லி மைண்டை செட் பண்ணிட்டா தென் பாசிட்டிவ் ஜோன். அப்புறம் இந்த மாதிரி படிக்கிறோம், இந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம சிந்தனைகளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளர்க்குறோம். ஸோ எனக்கு அதுக்கு இப்போ படித்தப்பறம் ஐ காட் மோர் கான்ஃபிடென்ஸ். சரி, இந்த மாதிரி எல்லோரும் தான் போயிட்டு வந்துருக்குறாங்க, நம்ம மட்டும் இல்லை. அண்ட் எவென்ச்சுவலி இட் வில் ஆல் க்ளோஸ், ரைட்? ஸோ நம்ம பர்பஸ், நம்ம எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்குறோமோ அந்த திசையை நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம். இதை போட்டு ஓவராக திங்க் பண்ணி இது என்ன ஏதுன்னு சொல்லி ரொம்ப யோசித்தோம்னா மைண்டு நமக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். அண்டு அங்கே அது வந்து அதை மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ பாசிட்டிவாக கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அட்வர்சிட்டியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிருக்கீங்க. ஆமாம், அப்சல்யூட்லி. ஏன்னா எந்த அட்வர்சிட்டியும் விடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு டிப்பிக்கலி எனி கிரைசிஸ். எனக்கு மெனி இயர்ஸ் அகோ நம்ம கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் திஸ், நம்ம கஸ்டமர் இருந்தாங்க ஸ்ரீலங்காவில், நல்ல ஞாபகம் இருக்கு அவர் பேர், எஸ்ஆசரி கசூரிராச்சின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் சிமெண்ட் பிளான்ட் ஓனர். அவரோட ஒரு தடவை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், யூனோ அவர் புத்திஸ்ட் ஃபிலாசபர் மாதிரி ஆள், புத்திஸ்ட்டு, ரொம்ப டீப்பான புத்திஸ்ட் ஃபிலாசபராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் 20 சொல்யூஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நீங்கள் என்னங்க எப்படி ஒரு சொல்யூஷனே நமக்கு தெரிய மாட்டேங்குது, we are not able to find one solution. You are saying there are 20 solutions. அது எப்படி 20 solutions இருக்கும்? I am not able to believe, that there are 20 solutions. He says, next time you have a problem, go and see how many solutions you have. And lo and behold, பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமுக்கு வந்து there will be 20 or more solutions. பட் அதை யோசிக்கணுமே. அது யோசிக்காமல் இல்லை, பிரச்சனையில் வந்துட்டோம், இது வந்து சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லி நினச்சோம்னா தென் ஆழ்ந்த சிந்தனையோடு உள்ளே போய் பார்த்தோம்னா then you find out that there are multiple solutions up to 20 or maybe more. ஸோ அதுக்கு மைண்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படி தான் மேனேஜ் பண்ணோம் உள்ள. இப்போ நீங்கள் ஒரு காசுக்காக தான் உள்ளே போனதாக சொன்னீங்க. அந்த காசு வந்து உங்கள் இந்த நீங்கள் தூத்துக்குடியில் நடத்திட்டு வந்த அந்த பவர் பிளான்ட்டோட சம்மந்தப்பட்ட காசா? தூத்துக்குடி பவர் பிளான்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓவர் ஆர்ச்சிங் கோல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேமிலி வந்து எப்போவுமே ஸ்டேட்டுக்கு, நேஷனுக்கு வந்து வி பீன் டூயிங் வாட் எவர் லிட்டில் பிட் வி கேன். ஒரு டைமில் நம்ம கம்பெனி துபாயிலலாம் வந்து வி ஹேட் ஆல்மோஸ்ட் 100,000 பீப்புள் ஒர்க்கிங் குரூப்பில். மிடில் ஈஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் இன் த கல்ஃப். ஸோ ஃபேமிலி இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த லெகசியை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமே. ஸோ தென் வி ஹேவ் டு கீப் contributing to society, keep contributing to the nation. ஸோ இப்போ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பவர் பிளான்ட்டை போட்டது. ஸோ ஆஸ் அ கண்டினியூட்டி. அண்ட் பவர் பிளான்ட்டை போட்டோம், பவர் பிளான்ட்டை வச்சு வேரியஸ் இஷ்யூஸ். பட் பவர் பிளான்ட் போடுறதுக்கு காரணமே வந்து ஸ்டேட்டை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்குறது தான். ஸ்டேட் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் நேஷன் அண்ட் எவ்ரி திங்.
ஸோ த ஓவராச்சிங் பர்பஸ் வந்து how to support the community, how to support the state, how to support the nation. இதுதான் நம்மளுடைய objective. ஸோ அதுக்கு வந்து பவர் பிளான்ட் இஸ் எ வெஹிக்கிள். பிகாஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா இட் ஹெல்ப்ஸ் ஃபார் திஸ் காஸ். இந்த காஸுக்காக தான் நம்ம ப்ராஜெக்டை போடுறோம். ப்ராஜெக்ட் ஹேட் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இட் கண்டினியூஸ் டு ஹேவ் இஷ்யூஸ். இன்னை வரைக்கும் ப்ராப்ளமாக தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி டைம் வில் சால்வ் இட். ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை கொண்டு வரணுங்கிறதுக்கு ஆண்டர்ப்ரினர் ஸ்பிரிட்டோடு அதை ஆரம்பிச்சிங்க. அது வந்து கடைசியில் இப்போ இந்த சிறைச்சாலை இதுகளுக்கெல்லாம் அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. ஆமாம் ஆமாம், ப்ராஜெக்ட் டெஃபினெட்லி அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ சிச்சுவேஷன், சில பேருடைய பொறாமை பார்வைகளும் காரணமாக இருக்கலாம். பொறாமைன்னு சொல்கிறாங்க, வேறு ஏதாவது ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வல்லம், ஐ டோன்ட் நோ, எதுன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட்னு நினச்சிக்கிற வேண்டியதான். ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லையா அதுவும் நல்லதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பிகாஸ் ஓவராக போட்டு யோசித்தோம்னா ஐ திங்க் இட்ஸ் அகெயின் இட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ ஐ திங்க் பாசிட்டிவாக இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆஸ்பெக்ட். அண்ட் நம்ம சேம்பர் இருக்குது, யூஎஃப், யுனைடெட் எக்கனாமிக் ஃபாரம். அங்கே இப்போ என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்கிறோம்னா, ஸ்டேட்டை வந்து எப்படி ஒரு 4 ட்ரில்லியன் எக்கானமியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. எனக்கு இது ஒரு 5, 6, 7 இயர்ஸாகவே வந்து யோசனை ஓடிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே போனோன்னு இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ 4TN அப்படின்னு சொல்லி தான் நம்ம கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். December 12, 13, 14 அடுத்த வாரம் இன் சென்னை ட்ரேட் சென்டர். இதுக்கு வந்து there was a lot of research which had to be done. எனக்கு அந்த 2.5 இயர்ஸில் வந்துட்டு I must have spent a good number of at least a couple of years தான். அந்த 2.5 இயர்ஸில் உள்ளே இருந்தோம். அதனால் அந்த டைமில் வந்து I had a lot of time to do research on this subject. So that's how we are progressing. அது உங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக முடிஞ்சுது. அங்கே இந்த ரிசர்ச்சும் அங்கே இருந்து பண்ணியிருக்கீங்க. 4TN உடைய டார்கெட். கண்டிப்பாக அதான். I hate to put it this way. UEF is also one of the reasons why I was inside. I'm not blaming UEF. எனக்கு UEF வந்து was what shall I say, gave me a lot of strength. ஏன்னா இது ஒரு கொள்கைக்காக ஒரு பர்பஸுக்காக நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஸ்டேட்டுக்கு 4 ட்ரில்லியன் எக்கானமிக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி நினைக்கிறதே ஐ திங்க் we are privileged to even think like this. ஸோ அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகும்போது எனக்கு had the chance, the opportunity to do more research on the subject. And so alhamdulillah, I think we were able to progress. அதை வச்சு தான் இப்போ கான்ஃபரன்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். Hopefully it will turn out to be good.